ஃபிசிக்ஸ் உண்மையாகவே ஒரு கஷ்டமான பாடம் இல்லை. நீங்கள் வடிவாக ஒன்றொண்டா கிளியராக விளங்கி படிச்சீங்கண்டா நல்ல வடிவாக செய்யக்கூடிய பாடம் தான் ஃபிசிக்ஸ். இன்றைக்கு ஒரு ஆள் வந்து கேட்டது, எனக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, வேறு எதுக்கு மாறவான்னு கேட்டேன். சரியா? அதாவது ஃபிசிக்ஸ் உண்மையாகவே சொல்லப்போனால் பயோலேயும் சரி மேத்ஸ்லேயும் சரி, நீங்கள் ஃபிசிக்ஸை விட்டுட்டு மாறுறது நான் ஒரு நாள் நல்ல மட்டும் சொல்ல மாட்டேன். ஏனெண்டா ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3 நல்ல காம்பினேஷன். அதே மாதிரி தான் பயாலஜியும். இன்னொரு விஷயம், ஏஎல்ல டாக்டரா இன்ஜினியரான்றது தான் கேள்வி. நீங்கள் ஃபிசிக்ஸை விட்டீங்கண்டா அது ரெண்டுமே இல்லை. ஃபிசிக்ஸை நீங்கள் ஈஸியாக எப்படி படிக்கிறேன்டா, சிலாக்களுக்கு டேலண்ட் இருக்குது. சிலாக்கள் டேலண்ட் குறைவுண்டா உண்மையாகவே அவங்க டேலண்ட் குறைவு இல்லை, அவங்க சரியாக ட்ரெயின் பண்ணப்படலை. உண்மையான விஷயம். சிலாக்களால் ஒரே டைம்லேயே கஷ்டமான கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சிலாக்களால் அது இயலாமல் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு லேசான வழி என்னென்னா, நீங்கள் சின்ன சின்ன கேள்வியிலிருந்து கிளியராக போங்க. அதில் ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்கள் கிளியராக போகாட்டி உங்களுக்கு பெரிய கேள்வி செய்கிறது உண்மையாக கஷ்டமாக தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட கிளியர் பண்ணி போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய கேள்வி செய்யக்குள்ள கஷ்டமாக இருக்காது ஒரு காலம். அடுத்தது, சிலாக்களுக்கு ஒரே தரத்தில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், சிலாக்களுக்கு ஒரு தரத்தில் செய்ய இயலாத மாதிரி இருக்கும். அப்போ உங்களால் ஒரே தரத்தில் செய்ய இயலுது இல்லையானா நீங்கள் திருப்ப அதே மாதிரி கேள்வியை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் எத்தனை தரம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, ஒரு கேள்வி எத்தனை தரம் செஞ்சதுன்றது கேள்வி இல்லை. நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டர், என்ஜினியர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்ஜினியர். அதை எத்தனை தரம் செய்கிறதுக்கு நீங்கள் யோசிக்க வேணாம். சரியா? சிலாக்கள் 1 மணி நேரத்தில் படிக்காங்கன்னா நீங்கள் 3 மணி நேரத்தில் படிங்க. நீங்கள் இந்த 2 வருஷம் தான் படிக்க போகிறீங்க. இன்னும் அந்த 2 வருஷத்தை உங்களுக்காக வேண்டி டெடிகேட் பண்ணி படிங்க. வேறு ஒன்றுமே கேட்கலண்ணா. நீங்கள் யார்கிட்ட வேணும்னாலும் படிங்க, விளங்கி படிங்க. ஃபிசிக்ஸை விளங்கி படிச்சிங்கண்டா நீங்கள் கிளியர் ஆகுவீங்க, கஷ்டம் இல்லாமல் செய்வீங்க. ஃபிசிக்ஸில் தியரி கிளியராக இருந்தால் எந்த கேள்வியும் செய்யலாம். இல்லையா எல்லா டைப்பான கேள்வியும் செஞ்சு ப்ராக்டிஸில் இருக்கணும். அது இல்லாட்டியும் கஷ்டம். அது 2 தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். சரியா? அடுத்தது, நீங்கள் இந்த திரும்ப கேள்வியை செய்கிறன்றது, நாங்கள் என்ன ஏஎல் முடியும் மட்டும் இப்படியே செஞ்சு கொண்டு இருக்கிறோண்டா அவ்வளோ கஷ்டம்ண்டு நீங்கள் கேட்குறது விளங்குது. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் உங்களோட இன்டெலிஜென்ட் வளரக்குள்ள உங்களுக்கு அது 10 தரம் செய்கிறது நீங்கள் ஒரு தரத்தில் செய்கிற அளவுக்கு வளர்ந்துடுவீங்க. சாதாரணமாக சொல்ல போனால் மெக்கானிக்ஸ் இடையால போக்குள்ளேயே உங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ட் வளர்ந்துடும். நீங்கள் அவங்களோட லெவலுக்கு வந்துடுவீங்க. அதாவது ஒரே தரத்தில் கேள்வி செய்கிறாக்கிற லெவலுக்கு வந்துடுவீங்க. அதனால இது தொடர்ந்து நாங்கள் ஒரு கேள்வியை 10 தரம் 15 தரம் செய்யணுமான்னு கேட்காதீங்க. அது கொஞ்ச நாள் போக உங்களுக்கு அது அந்த நாலேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க.